இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் இலங்கை தேசத்துல உங்கள் மத்தியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மாத்திரமல்ல, இந்திய தேசத்துல ஆந்திர பிரதேசம் எனப்பட்ட ஒரு பிரதேசத்துல நெல்லூர் பகுதியில சியோன் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரியினுடைய ஸ்தாபகர், அநேக ஊழியர்களையும் அநேக திருச்சபைகளையும் நிறுவிய பாஸ்டர் டேவிட் ஐயாவோ என்னோடு கூட வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நிச்சயமாலுமே இந்த நாள்ல கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆமென். பேர்பட்ட ஒரு விடுதலை அப்படின்னா வேதம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படிங்கிறார். சத்தியம் உங்களை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதோட கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு. அதனால கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். எனக்கு தமிழ் தெரியும், ஆனா பேச தெரியாது, ஃப்ளூயன்ஸா பேச முடியாது. ஏதாவது சில ஃபால்ட் இருந்தா என்னை நீங்க அன்போட மன்னிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஆண்டவரோட கிருபையில 18வது வயதுல என்னோட வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுமா ஒப்படைத்தேன். அதிலிருந்து கர்த்தர் என்னை அற்புதமா பயன்படுத்துறாரு. என்னோட வயது 23 இருக்கும்போது கர்த்தர் என்னோட கூட பேச்சு அவரோட ஊழியத்துக்கென்று என்னை அளித்தார். அதிலிருந்து நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு பல வாசல்கள் திறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிகமா வாலிப வயதுல இருக்கிற எல்லாரும் எங்க இடத்துல ஒரு மோசமான பசங்க இருக்கிறாங்க. அவங்கள கர்த்தருக்குள்ள வழிநடத்துறதுக்காக கர்த்தர் என்னை எழுப்பினார். அதே மாதிரி சுவிசேஷம் இல்லாம இயேசுன்ற ஒரு நாமம் இல்லாத இடத்துங்களுக்கு போயிட்டு கர்த்தரோட சுவிசேஷத்தை சொல்லி அந்த இடத்துங்கள ஒரு கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி ஜனம் கர்த்தரை ஆராதனை செய்யணும் என்ற ஒரு எண்ணத்துல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு இது வரைக்கும் வந்துக்கினே இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 32 வருஷமா நான் இந்த ஊழியத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயசு 54. நான் இது வரைக்கும் என்னோட சபை குடும்பத்தை விசுவாசங்களை விட்டுட்டு எந்த வேலை நாட்டுகளுக்கு நான் போவே இல்லை. எதனாலன்னா எனக்கு என்னோட ஊழியன்றது ரொம்ப இஷ்டம். நான் விரும்பி இருக்கிறது நேசிக்கிறது கர்த்தரோட ஊழியம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம். அதனால நான் எந்த இடத்துல கூட நான் போறது இருக்காது. ஆனா கர்த்தரோட கிருபையில அவரோட சித்தத்துல அருமையான போதகர் என்ன அதிகமா நேசிக்கிற நம்ம நடுவில் இருக்கிற ஜெய்பால் ஐயா அவர்கள் என்னை உங்க இடத்துக்கு கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட சித்தம் எப்படி இருந்தா அப்படி இந்த ஸ்ரீலங்கா தேசத்துல செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு சின்ன வசனத்தை சொல்லணுன்ற ஒரு ஆசையோட இருக்கிறேன். இதனாலன்னா நீங்க ஜபத்துல இது ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜபம், விண்ணப்ப ஜபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபம்ன்றது நம்ம கர்த்தரோட ஒரு அருமையான ஸ்நேகம். ஒரு 2 பேர் இருக்கும்போது
அங்க ரெண்டு பேருமே ஒரு உடம்படிக்கை இல்லாம அவங்க கூடி செல்ல முடியாது. லைக் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரமாணம் இல்லாம வாழ்க்கையில முன்ன போக முடியாது. அதே மாதிரி கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு உறவு, அற்புதமான ஒரு உறவு இருக்கிறது ஜபத்துல, ஒரு ஆராதனை வாழ்க்கையில. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஜபம் செய்யறதுன்றது ஒரு விசுவாசத்துல நம்ம ஜபம் செய்யணும். கர்த்தர் அதுதான் பார்க்கிறார். நம்ம ஜபம் செய்யும் போது எப்படி இருக்கணுமா? விசுவாசத்துல இருக்கும். விசுவாசமா ஜபம் செய்தா அது பலிக்கும். நம்ம ஜபம் செய்துக்கினே இருப்போம், ஆனா கர்த்தர் மேல அவ்வளவு விசுவாசம் நம்மளுக்கு இருக்காது. ஜபம் மட்டும் செய்வோம். ஒரு வாட்டி நான் ஒரு கிராமத்துக்கு நம்ம சபை இருக்கிறதுனால போய்க்கின்னு இருப்பேன். அங்க ஒரு பாட்டி அவங்களோட மகளுக்காக ஜபம் செய்யணும்னு என்ன கூப்பிட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போன உடனே, பாட்டி உங்க மக இருக்கிறாங்களா, வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இருக்கிறாங்க ஐயா சொன்னாங்க. சார் தான் ஜபம் செய்யலாம். எதுக்காக செய்யணும் அந்த பாட்டிய கேட்டேன். அதான் எங்க மகன் மாறணும், அதுக்காக நீங்க ஜபம் செய்யணும் சொன்னாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நிச்சயமா மாத்துவார் உங்க மகளை அண்ணன் நான் சொன்னேன். அதுக்காக என்ன சொல்லணும் சொல்லுங்க? ஆமா கர்த்தர் செய்வார் சொல்லணும். அப்புறம் அந்த பாட்டே சொல்லுது என்கிட்ட, அந்த பேய் மாறாது. அப்ப என்ன எதுக்கு ஜபத்துக்கு கூப்பிட்டது சொல்லுங்க? அவங்கள சொல்றாங்க அந்த பேய் மாறாது. ஜபம் செய்யலாம் பாட்டி, செய்யுங்க. பாருங்க எப்படி இருக்குது என்னோட நிலைமை. அப்ப நான் எப்படி ஜபம் செய்யணும்? சில நேரத்துல நம்மளோட விசுவாசம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா, ஒரு வாட்டி ஒரு விசுவாசியானா ஒரு ஆளு மலைப்பிரதேசத்துல போய்க்கினே இருக்கிறாரு. அந்த மலத்தை பார்த்து அப்படி போய்க்கினே இருக்கும்போது லாஸ்ட் வரைக்கும் போயிட்டாரு. அவரு போயிட்டு காலு ஸ்லிப் ஆயிட்டு கீழே விழுந்துட்டாரு. ஆனா ரொம்ப ஹைட்ல போயிட்டாரு அவரு. ஸ்லிப் ஆகி விழும்போது நடுவுல ஒரு மரம் அவருக்கு ஆப்பிச்சு, அது கட்டி பிடிச்சிட்டாரு. அங்கிருந்து கேட்கிறார், கர்த்தாவே ஆண்டவரே உதவி செய், கர்த்தாவே ஆண்டவரே உதவி செய். அவருக்கு கட்டிய கத்திக்கினே இருக்கிறாரு. கர்த்தர் மெதுவா அவர் கூட பேசினார். நம்ம கத்துற மாதிரி கர்த்தர் கத்துனாருன்னா அந்த மாதிரி நிலைமையில பயம் வந்துடும், உயிர்ந்துடும் இல்ல. ஆனா கர்த்தர் அன்போட மெதுவா அவர் கூட பேசுறாரு. மகனே நீ பிடிச்சிருக்கிற அந்த மரத்தை விட்டுடன்னு சொன்னாரு. பாருங்க, அவருக்கு கட்சிதே அந்த மரம். கீழே பார்த்தா ரொம்ப ஆயத்துல இருக்கிறார். உயிர்ந்தா அவனை பீஸ் பீஸ் ஆயிடுவேன். அவர் சொல்றாரு, அப்பா அது எப்படி முடியும் சொல்றாரு. மறுபடியும் கர்த்தர் சொன்னாரு, மகனே அந்த மரத்தை விட்டுடான்னு சொன்னாரு. நான் விட மாட்டேன், நீ தான் என்ன உன்னோட தூதர்களோட கூட கொண்டு போன்னு சொன்னாரு. கர்த்தர் அமைதியாயிட்டாரு. மத்தியானத்து மேல நல்லா வெயில், அப்போ கத்திக்கினா இருக்கிறாரு. மத்தியானமா கூட கர்த்தர் வந்தாரு. மகனே அந்த மரத்தை விட்டுடுப்பான்னு சொல்றாரு. விடவே இல்லை. அந்த மரமா கொஞ்சம் கொஞ்சமா பட்டா பட்டா பட்டான்னு ஒழிஞ்சுக்கினே இருக்குது.
அப்புறம் அப்படியே நேரம் போகிறதுக்குள்ள மறுபடியும் கத்தினா இருக்கிறாரு. மாலை நேரம் வந்தது, இரவு நேரம் வரப்போகுது. அந்த மாதிரி நேரத்துல கர்த்தர் சொல்லிக்கினே இருக்கிறார், காலையில இன்னும் சொல்லிக்கினே இருக்கிறாரு, அது விட்டுடன்னு விடவே இல்லை. ஆனாலும் அந்த மரம் ஒழிஞ்சிடுச்சு. இவர் கீழே விட்டார். கீழே அங்கிருந்து விழும்போது, ஆண்டவரே கர்த்தாவே, என்ன நல்லா விசுவாசி இவரு. அந்த கத்தினா வந்தாரு. ஆனா இந்த தரைக்கு ஒரு 10 அடி மேல ஒரு வலை இருந்தது, அது மேல விழுந்தாரு அவரு. கீழவே விழல, எதுவும் ஆகல அவருக்கு. பார்த்தா அது ஒரு காலத்துல ஷூட்டிங் நடந்தது அந்த இடத்துல. ஹீரோ மேல இருந்து குதிப்பாரு, அதுக்காக கீழே என்ன போட்டாங்க, ஒரு வலை. ஹீரோ எப்போ சாக மாட்டான்ல, சாகக்கூடாது. அதனால அவரோட சேஃப்டிக்காக அது ஏற்பாடு பண்ணிட்டு அது விட்டுட்டு போயிட்டாங்க. பாத்துங்களா, இவரு காலையில இருந்து கத்திக்கினே இருக்கிறாரு, கர்த்தர் வார்த்தை கர்த்தர் சொல்லிக்கினே இருக்கிறாரு. ஆனா இப்ப இவர் என்ன செய்யல சொல்லுங்க, ஜபம் மட்டும் செய்துக்கினே இருக்கிறாரு காலையில இருந்து, கர்த்தாவே காப்பாத்து, கர்த்தாவே காப்பாத்து. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டாரா? ஒரு வார்த்தை கேட்டாரா? விசுவாசமா கேட்டாரா? பாத்துங்களா, நம்ம இதே மாதிரி ஜபத்துல இருப்போம். அப்ப நம்மளுக்கு பலன் கிடைக்குமா? சில நேரத்துல நம்ம இது மாதிரிதான், கர்த்தரோட வசனத்தை, கர்த்தரோட வார்த்தை நம்ம கேட்க மாட்டோம். பைபிள்ல அப்ரஹாம் என்ற ஒரு இருக்கிறாரு, கர்த்தரே வந்து சொல்றாரு வசனம் மூலியமா, இது வரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதத்தோட அதிகமா ஆசீர்வதிப்பான்னு சொன்னாரு. அப்போ அப்ரஹாம் என்ன சொன்னாரு, எவ்வளவு கொடுத்தா என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஆனா கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன். அந்த நேரம் வந்தது, மறுபடியும் கர்த்தர் அவருக்கு வந்து அவரு வார்த்தை சொன்னாரு, அடுத்த வருஷம் இதே நேரத்துல உனக்கு ஒரு குழந்தை இருப்பான், அவனோட பேரு இசாக்குன்னு சொன்னார். அப்போ அப்ரஹாம் என்ன செய்ய சொல்லு, விசுவாசம் அந்த வார்த்தையை நம்பி அந்த பலனை அவர் பெற்றுக்கொண்டார். கர்த்தரோட வசனத்து மேல நம்மளுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்து ஜெபம் பண்றோமோ, அந்த விசுவாசத்துக்கு கர்த்தர் உண்மையா எவ்வளவு பேர் அற்புதம் நம்மோட வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் மட்டும் பத்தாது, என்ன தேவை சொல்லுங்க? கர்த்தரோட பேச்சு மேல, வசனத்து மேல நம்மளுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். அதை நம்பி நம்ம ஜெபம் செய்யும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வார்த்தை உங்களுக்கு சொல்றதுக்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்லபடியான நேரத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட ஊழியக்காருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, விட்டு விலகிடுவாரோ,
விட்டு விலகிடுவாரோ? உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சிலுவையில உயிரையே கொடுத்த ஆண்டவர். ஆமென். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். இந்த நாளிலும் கூட தியானத்திற்கென்று கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். புதிய ஏற்பாடின் புஸ்தகத்துல 274வது பக்கம், கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாசிக்கலாமே யாராவது ஒருவர்? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க பவுல் 2 விதமான காரியத்தை சொல்றார். ஒன்று, இருளின் அதிகாரத்தினின்று கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினாராமா. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கினது மாத்திரமல்லாது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த உலகம் இருளை தழுவி கொள்ளுகிறது. இன்னி சொல்ல போனா இருளையே வெளிச்சமாக பாவிக்கிறது. ஆனா கர்த்தர் தான் இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்னங்கிறத முதல்ல நமக்கு கற்றுக் கொடுத்து, இரண்டாவது இருளிலிருந்து விடுதலை ஆக்குறார். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருளிலிருந்து விடுதலை ஆயிருக்கிறாங்க. ஆனா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்க உட்படுகிறது இல்லை. நீ சொல்ல போனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு. ஆனா அப்பப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்ணிட்டு வரோம்? ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே வரோம். அப்பப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்ணிட்டு வரோம்? ஒரு மருந்து போட்டுக்கிட்டே வரோம். விடுதலை எனப்பட்டது எப்பேற்பட்டது அப்படின்னா, நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்றோ, அவர் எப்பேற்பட்ட விடுதலையை கொடுக்க வல்லவர் என்றோ ஏசாயா தீர்க்க தரிசி சொல்றாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனாலே சிறைப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள், பலவானால் கொள்ளையிடப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அதாவது பராக்கிரமசாலியினுடைய கைகளில ஏதோ ஒண்ணு போய் சிக்கிருச்சுன்னு வைங்கள, அத பராக்கிரமசாலியினுடைய கையிலிருந்து விடுதலை ஆக முடியுமா? ஹலோ, வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வழியை விட்டுட்டாங்க. கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய விதமா அவர்கள் ஆராதிக்கல. இது நிமித்தமா பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண வந்த போது அந்த நாட்கள்ல ஏலி ஆசாரிய ஊழிய செய்து கொண்டிருந்தாரு. ஏலியின் 2 பிள்ளைகள் ஆசாரிய ஊழியத்துக்கு உதவியா இருந்தாங்க. இப்ப எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நல்லா ஆராதிச்சோம்னா, நம்ம உரத்த சத்தமா ஆராதிச்சோம்னா கர்த்தர் யுத்தம் பண்ணி பெலிஸ்தியர் கையில இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். அதனால ஆராதனை முறைமையை என்ன பண்ணுவோம்? வேத ஒழுங்கின்படி பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு ஆராதிக்கலாம். அந்த இஷ்டத்துல என்ன ஒன்று அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி எனப்பட்டது மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியன் மாத்திர பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டிய பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து எடுத்து கொண்டு போய் யுத்த காலத்துல வைத்துட்டு கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் வந்து விட்டார்னு கத்தி ஆராதிச்சாங்களாமா. ஆமென். ஆமென்வே காணாமே. சில நேரம் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் பாருங்க. பயங்கரமா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? கேட்டுருவாரு. பயங்கரமா கத்தி ஆராதிச்சோம்னா கர்த்தர் கேட்டுருவாரு. ஏசு சொல்றாங்க, தேவன் எப்படி இருக்கிறாருங்க? ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஒருவேளை எனக்கு ஆராதிக்க தெரியாம இருந்தா கூட என்னிடத்துல உண்மை இருக்குமானா என்னுடைய ஜெபத்துல என்னுடைய ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுவார். ஆமென். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து என்னிடத்துல உண்மையும் இல்லை ஆவியும் இல்லைன்னா நானே கத்திட்டு நானே போக வேண்டியதே தவிர
எனக்குள்ள தேவன் ஒரு விடுதலையும் தர முடியாது. இயேசுவே சொன்னார், 2 பேரும் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் பரிசேய, ஒருத்தர் ஆயக்காரன். பரிசேயனுக்கு எல்லாமே இருந்தது. எல்லாம் இருந்ததுன்னா ஆசாரியர் இருந்தாங்க, ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது, அவர் வேத வசனத்துல அநேக கட்டு இருந்தாரு, தசமபாகம் கொடுத்தாரு, உபவாசம் செய்தாரு, எல்லாமே பண்ணாரு. இதெல்லாம் கட்டாயம் பண்ணணும். ஆமே, நீங்களா உபவாசிக்கிறீங்களா? சில பேருக்கு விசுவாசமும் உபவாசமும் பிடிக்காத வாசமா இருக்கும் பாருங்க. மற்ற எல்லா வாசமும் பிடிக்கும், ஏன்னா எந்த வாசம் பிடிக்காது? உங்களுக்கு நான் சொல்ற தமிழ் புரியுதா உங்களுக்கு? உபவாசமும் விசுவாசமும் அந்த வாசமே பிடிக்காது. ஆனா உபவாசம் விசுவாசம் எல்லாமே இருந்தாலுமே அதே ஆலயத்துக்கு தேவனுடைய நீதியை தேடி வந்த ஒரு மனிதனை அவன் ஆலயத்துக்குள்ள இருந்து குற்றவாளியா சொன்னான் பாருங்க. அதோ அந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லாததினால் உண்மை சோத்தரிக்கிறேன் அப்படின்னா, தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை தப்பானவனா பேசிட்டு தப்பானவனா காண்பிச்சுட்டு தேவனை நல்லவர்னு நம்ம சொல்றோம்னா, வேதம் சொல்லுது தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான்ங்கிற. அதான் இருளின் அதிகாரம் என்னன்னா, முதல்ல நம்ம மனிதர்கள் என்பதையே மறக்க வச்சிரும் பாருங்க. இருள நடக்கிற காரியங்களை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இருள் எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்காது? ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்காது பாருங்க. இருள் எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்காது? ஒரு விளைச்சல் ஆசீர்வாதமே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு இருள் வந்துருச்சுன்னு வைங்களேன், அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு இருள் வந்துருச்சுன்னு வைங்களேன், வேலை ஸ்தலத்துல ஒரு இருள் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஊழியத்துல ஒரு இருள் வந்துருச்சுனாலே முதலாவது ஒரு ஒழுங்கு வராது, இரண்டாவது எந்த அறுவடையும் இருக்காது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில பிள்ளை இல்லாததன் பின்னணியில ஒரு விதமான இருள் இருக்கும் பாருங்க. அவங்க கணவனுக்கு மறைவா ஒரு தவறுதலான ஒரு உறவுல ஐக்கியத்துல இருப்பாங்க, அல்லது மனைவிக்கு மறைவாக ஏதாவது இருளின் ஒரு உறவுல இருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, குழந்தை தேவைப்படுது, ஒரு புத்திர பாக்கியம் தேவைப்படுது, என் தொழில் எனக்கு ஆசீர்வதிக்கணும்னு. சார், கடவுள் உலகத்திற்கு உன்னை வெளிச்சமா மாத்திர உலகத்துக்கு ஒளியாய் வந்த இயேசு. ஆமென். அப்போ ஒரு முறையை தேவன் ஏற்படுத்தினார். இந்த முறையை மீறி தான் அந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே என்ன கத்துனாலுமே பெலிஸ்தியர்கள் பார்த்தாங்க, இவனுங்க கத்துல அவங்க கடவுள் வெற்றியை கொடுக்க மாட்டாரு, அவங்க கடவுள் எப்பேற்பட்டவரும் நமக்கு தெரியும், வாங்க போய் யுத்தம் பண்ணலான்னு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை தோற்கடிச்சுட்டு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு அங்க பெலிஸ்தியருடைய தேசத்துல இருக்கிற அவங்க கோயில கொண்டு வச்சுட்டாங்க. ஹலோ, இஸ்ரவேலரை எல்லாம் தோற்கடிச்சாச்சு, பெட்டியை சிறைபிடித்து கொண்டு போய் பெலிஸ்திய தேசத்துல இருக்கிற கோயில கொண்டே வச்சாச்சு. இப்ப இந்த பெட்டிக்காக யாரு போய் யுத்தம் பண்ணுவான்? ஆமென். ஏதாவது ஒரு ஆசாரியன் இருக்கலாம், அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி இருக்கலாம், இவங்க போய் யுத்தம் பண்ணி இதை மீட்டு கொண்டு வரலாம்னா அங்க ஒருத்தருமே இல்லை. ஆனா அந்த பெலிஸ்திய தேசத்துல அந்த பெலிஸ்தருடைய கோவில்களுக்குள்ள மனிதர்கள் உள்ள பிரவேசிக்க முடியாவிட்டாலோ மனிதர்களை படைத்த கர்த்தரே தனக்காக யுத்தம் பண்ணார் பாருங்க. ஆமென். அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சிலைகள் எல்லாம் கீழே விழுந்து கடைசி அவங்க ஐயோ அம்மா அப்பான்னு கதறி எப்படியாவது இந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க ஊருக்கு அனுப்புங்க, ஏன்னா எல்லாரும் மூல வியாதினால பாதிக்கப்பட்டு இறந்தாங்களாமா. கடைசியா 2 கறவை மாடுகளை பிடித்து புது வண்டியை செய்து இஸ்ரவேலுக்கு அனுப்புனாங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, உலகத்துல ஒருவேளை அவன் பராக்கிரமசாலியா இருக்கலாம், உலகத்துல ஒருவேளை அவன் பலவானா இருக்கலாம், ஆனா உலகத்தை படைத்த என்னை மீறி இந்த உலகத்துல எவனும் பலவானும் இல்ல, என்னை மீறி எதுவும் பராக்கிரமம் இல்ல, அண்ட சராங்கரங்களை சிருஷ்டித்த நானே சர்வ வல்லமையுடைய தேவன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்குறார்னா, இயேசு இந்த பூமிக்கு வந்த போது அநேகரை விடுதலை ஆக்கினார். அதுல விசேஷமா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சம்பவம் 4 சுவிசேஷத்திலே இருக்கும் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள்னு இயேசு சொல்லி அனுப்பார். ஒரு ஊர்ல என்ன கட்டி இருக்கும்? ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்கும். இதை போய் அவிழுங்க, அவளுக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க. அந்த கழுதையை கட்டி வைத்திருக்கிறவன் கேட்பான், ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்பான். உடனே நீங்க இயேசுவுக்கு தேவை அப்படின்னு சட்டத்திட்டம் எல்லாம் பேசாதீங்க. இந்த கழுதை என்ன கழுதை? என்ன கழுதை? கோயில் கழுதை, சாமி கழுதைன்னு நீங்க சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க அப்படின்னு அழகா ஒரு பாடம் கத்து கொடுப்பாரு. அதன் அடிப்படையில போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வருவாங்க. வந்த உடனே இயேசு அந்த கழுதையை மகிமைப்படுத்துவார். அதாவது ஒரு மனிதனுக்கு 3 இடத்துல இளைப்பாறுதல் எனப்பட்டது கர்த்தர் கொடுக்கிறார்.
முதலாவது ஒரு பிறப்புல ஒரு இலைப்பாறுதல் இருக்குது பாருங்க. பிறப்புலன்னா இந்த உலகத்துல எல்லா அனிமல்களையும் பாருங்க. ஆடு பாருங்க நல்லா புல்லு மேய்ஞ்சு நல்லா சந்தோஷமா போகும். மாடு பாருங்க எல்லா மிருக ஜீவன்களும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த கழுதை மாத்திரம் சந்தோஷமாவே இருக்காது பாருங்க. இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின் வந்துருச்சு, வீட்டிலேயே துணியை துவைக்கிறோம். முன்னொரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் டோபின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தான் அந்த கழுதை இருக்கும். ஊரே அழுக்கு மூட்டையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த டோபி தான் அந்த அழுக்கு மூட்டை அத்தனையும் என்ன பண்ணுவாரு, கழுதை மேல வச்சு ஆத்துக்கு கொண்டு போவார். அது மாத்திரமல்ல, சில மலை தேசங்களில வாகனங்கள் போக இடாத இடங்களில இந்த கழுதை மேலதான் பாருங்க புதிய பாரத்தையே வைத்து கட்டி அனுப்பிச்சு விடுவாங்க. அப்ப இந்த கழுதையினுடைய பிறப்புலயே அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கூட நடந்திருக்கலாம். நான் இங்க பிறக்காம ஒருவேளை கனடால பிறந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, ஒருவேளை இங்க பிறக்காம இருந்தா நான் இந்தியாவில பிறந்திருந்தா நான் நல்லா இருப்பேனே, நான் இங்க போய் பிறந்து தொலைச்சிட்டேனே, என்ன பண்றது, இன்னும் பிறப்புல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது, இந்த கழுதைய கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பானுங்க இல்லையா, ஒரு கழுதையும் சேர்ந்துதான் ஒரு குட்டி போடும், அப்படித்தானே? என்னங்க நீங்க என்னமோ பார்த்தா நான் பேசுற தமிழ் புரியாத மாதிரி இருக்கு. ரெண்டு கழுதையும் சேர்ந்துதான் ஒரு குட்டி போடும் பாருங்க. ஆனா அங்க என்னன்னா ஒரு கழுதையோ குட்டியும் தான் இருக்குது. தாய் கழுதையோ தகப்பன் கழுதையோ காணா. ஒருவேளை அந்த கழுதை செத்து போயிருச்சா இல்ல விட்டுட்டு எங்க ஓடி போயிருச்சோ தெரியல. ரெண்டாவது, வாழ்க்கப்பட்ட இடத்துலயும் அதுக்கு ஒரு சமாதானம் அல்ல, சந்தோஷம் அல்ல. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை கல்யாணம் முடிச்ச ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை கல்யாணம் முடிச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே, நம்ம லைஃப் இப்படி போயிருச்சே, நம்ம நினைச்சது இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கணும்னு நினைச்சானா நம்ம எங்கேயோ இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு இருதயத்துல கூட நீங்க இருக்கலாம். பெண்களுக்கு மாத்திரமில்ல, ஆண்களுக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட, நான் ஒரு ஸ்டூடெண்டா போல கூட அந்த அம்மாவுக்கு பாடம் நடத்திட்டு போயிருப்பாங்களே. ஒரு நர்ஸை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஊசியை போட்டுட்டு அதை காப்பாத்தி இருப்பாங்களே. போய் இப்படி கல்யாணம் பண்ணணும்னா வாழ்க்கை அதுலயும் நிம்மதி இல்லை பாருங்க. சரி, அதை விடுங்க, வேலை ஸ்தலமாவது ஒரு பிளஸிங்கா சமாதானமா இருக்குன்னா, கழுதைய வாங்கி வச்சிருக்கிறவன் கூட யாரையுமே ஏத்துல கட்டி நடு வீதியில விட்டுட்டு போயிட்டான் பாருங்க. போற வர்றவனால என்ன திடீர்ப்பானு சனியை யாராவது ஒருத்தர் செமந்தாத்தான் என்ன இப்படியே ஊருக்கு பாரமா இருக்குதுன்னு இந்த நிலைமையில தான் அந்த கழுதையினுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா ஒன்று மறந்து போயிடாதீங்க, உலகத்துல 1000 பேர் உங்களை தப்பா பேசினாலுமே உலகத்துல உங்களை படைத்த கர்த்தரிடத்துல இருந்து மகத்துவமான ஒரு திட்டம் இருக்கு. ஆமென். அந்த கழுதைய அப்படி படைச்சவர் கர்த்தர், மனுஷன் அல்ல. அவ்வளவு உங்களை படைச்சவர் கர்த்தர். இந்த ஊர்ல இந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும்னு திட்டமிட்டவர் கர்த்தர். இந்த கணவனோடு இந்த மனைவியோடு இணைய வேண்டும் என்று விரும்பினவர் கர்த்தர். இந்த பெற்றோருக்கு பிறக்கணும்னு கர்த்தர். இந்த இடத்துல வேலை செய்யணும்னு விரும்பின கர்த்தர். இப்ப இதை அவிழ்த்து கொண்டு வந்த உடனேயே ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, இந்த கழுதை இப்பேற்பட்ட நிலைமையில இருந்ததை யாரு பார்த்தாங்களோ இல்லையோ, இயேசு பார்த்து அவிழ்த்துட்டு வர சொன்ன உடனேயே உலகத்துல இருக்கிற கழுதைகள் எல்லாம் புதிதான் தோணுது. ஆனா இயேசுவின் இடத்துல வந்த கழுதை முதல்ல என்னத்தை சுமந்தது? இயேசுவை சுமந்துச்சா? அது வந்த உடனே கூப்பிட்டாங்க, வெல்கம் பண்ணி பொன்னாடை போத்துனாங்க பாருங்க. ஒரு பொன்னாடை போத்துனதுக்கு அப்புறம் தான் இயேசு கழுதை மேல ஏறி உட்கார்ந்தார். இப்ப உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வழியில என்னத்தை பரப்புனாங்க நீங்க வாசிச்சு பாருங்க. இது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்துல இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்துல இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்திலேயோ, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரத்திலையும் இந்த கழுதையை குறித்து 4 சுவிசேஷத்திலேயே எழுதியிருக்கிறார். அப்ப இந்த 4 சுவிசேஷத்திலேயே என்ன எழுதியிருக்கிறாருங்கிற கூட்டல மார்க் கொஞ்சம் தெளிவா எழுதுறாரு. வழியில ரெட் கம்பளங்களை விரித்தாங்களாமா. என்ன கம்பளம் விரிச்சாங்க? என்ன கம்பளம்? ரெட் கம்பளம் எல்லாம் யாருக்கு விரிப்பாங்க? பெரிய அதிகாரி விவிஐபி வர்றாருன்னா அவருக்கு தான் ரெட் கம்பளம் விரிப்பாங்க. இப்ப விவிஐபி லிஸ்ட்ல யாரு போயிட்டு இருக்கிறான்? இயேசு போகல, இயேசுவை சுமக்கிற கழுதை போயிட்டு இருக்குது பாருங்க. ஆமென். அப்ப நீங்க இயேசுவுக்காக உங்க வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்டு நீங்க சுமப்பீங்கன்னா, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு, நீங்க நடக்கிற பாதைகள் அத்தனையுமே மகிமையானதா இருக்கும் பாருங்க.
உலகத்துக்காக அல்லது உலகத்தானை சுமந்தீங்கன்னா அவன் உங்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்டே வேற. ஆனா உலகத்தை படைத்த வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா, அந்த அன்பின் ராஜ்யத்துக்கு உட்பட்டீங்கன்னா, வேத சொல்லுது பாருங்க, முதலாவது நெற்கம்பளங்களை விரிச்சாங்களாமா. கொஞ்ச தூரத்துல பார்த்தா வயலின் இலைகள் தலைகளை வெட்டி பரப்பினாங்களாமா. வயலின் இலைகள் தலைகளை ஏன் வெட்டி பரப்புறாங்க? கீழே விழுந்துடக்கூடாதுன்னா, கீழே நடக்க கூடாது. அதுக்குதான் ரெட் கம்பளை விரிச்சிருக்கிறோமே. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் பேச மாட்டீங்களா? இந்தியால பெண்கள் தான் நிறைய பேசுவாங்க, இங்க ஆண்கள் தான் நிறைய பேசுறாங்க. பெண்களுக்கு நான் சொன்ன லாங்குவேஜ் புரியலையோ என்னமோன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க ஏன் விரிச்சாங்க? சரி, இப்படியே கேட்கிறோம், சாப்பாடு நமக்கு வெயிட் பண்ணணுமா, நாம சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுமா? ஒன்னும் புரியல. சிந்தனை செய் மனமே அப்படின்னு ரொம்ப சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா நைட்டு விடிய விடிய பிரசங்கம் பண்ண வேண்டியதாகி போயிடும். சாப்பாடு நமக்கு வெயிட் பண்ணுமா, நாம சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுமா? சாப்பாடு செய்யற தாய்க்குள்ளமே நீங்க தான் சாப்பாடு செய்யறீங்களா, நீங்க பண்றீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நாங்க தான் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணோம். அதுதானுங்க வாழ்க்கை முறையே, அதுதான். ஆனா கடவுளுடைய படைப்புல அப்படி இல்லைங்க. ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கு பசி எடுக்கணும், மரத்தை விளைய வச்சு, மரத்துல கனிய விளை வச்சு, ஏன் சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடாதுன்னு கனிகளை காத்திருக்க பண்ணி மனுஷனை உண்டாக்குன தேவன். அல்லேலூயா. நாங்கெல்லாம் போற இடத்துல சாப்பாடு தான் எங்களுக்கு வெயிட் பண்ணதே தவிர நாங்க சாப்பாட்டுக்கு இதுவரைக்கும் என்ன பண்ணல. அது பால் சோர்ல இருந்து, தயிர் சோர்ல இருந்து, சாம்பார் சோர்ல இருந்து எங்களுக்கு தான் காத்திருக்கிறதே தவிர நாங்க காத்திருக்கல. காரணம் என்ன தெரியுங்களா? இதை சுமந்து கொண்டு போகிறோம் பாருங்க. அல்லேலூயா. இதுக்குள்ள இருக்கிற ஒரு நாயகரை சுமந்து கொண்டு போகிறோம். இந்த நாயகர் ஒரு நாளும் பசியினாலும் பட்டினாலும் வருந்து விட மாட்டார். இப்ப வயலின் இலைகள் தலைகள் எதற்காகனா, பசி எடுத்தா கழுதைக்கு சாப்பாடு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்குது, குமிஞ்சா சாப்பாடு. ஆமே. அது எப்பேற்பட்ட சாப்பாடுனா, ஆடு மாடு சாப்பிடுகிற சாப்பாடு. கழுத சாப்பாடு, கழுது பேப்பர் திங்க பாருங்க. பீகார்ல எல்லாம் மிருகங்களுக்கு இன்னும் சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டே இருக்குது. ஒருவேளை நீங்க யூடியூப்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. பீகார்ல எரும மாட்டுக்கெல்லாம் சொற்று போட்டு விடுவாங்க. எரும மாட்டுக்கு என்ன போடுவாங்க? நீங்க சொற்று தெரியாதா? கோட்டு போடுவாங்க. ஏன்னா எருமைக்கு என்ன பண்ணுமாமா? குளிரும். ஆனாக்கு நமக்கே சொற்று கிடையாது பாருங்க. எருமைக்கே குளிருது, மாட்டுக்கே குளிருதுன்னு ஆட்டுக்கெல்லாம் சொற்று போட்டு விடுவாங்க. அதுபோல எருமைக்கு புல்லு கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மிஷினே இருக்குது. அது சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள போட்டு கலக்கி விடுவாங்க. அழகா அந்த எருமை மாட்டு மேல இருக்கிற அக்கறை கூட பீகார்காரங்களுக்கு மனுஷ மேல கிடையாது பாருங்க. அப்ப என்னன்னா, கர்த்தரை சுமக்கிற பிள்ளைக்கு காஸ்ட்லியான சாப்பாடு காலுக்கு கீழே கர்த்தர் ஏற்பாடு பண்றார். இதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் முன்னாடி போன உடனே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னான்னு பாடினாங்களாமா. இதுவரைக்கும் கழுத கெட்ட வார்த்தை கேட்டிட்டு இருந்த கழுத இப்ப என்ன சத்தம் கேக்குது? உன்னதத்தின் சத்தம் கேக்குது பாருங்க. தேவனுக்குரிய சத்தம் கேக்குது. இப்படியே இந்த கழுதையை நடத்தி நடத்தி கடைசியா கழுதை எங்க கொண்டு போய் விட்டாருன்னா, ஒளிவமலை அடிவாரத்துல கொண்டு போய் விட்டாராம். ஆரோக்கியமான இடத்துல உட்கார விட்டார். இந்த நேரத்துல ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடமே வேற. அமீன். அமீனவே காணாம நீங்க கேட்கிற சத்தமே வேற, உங்களுக்கு கிடைக்கிறதே வேற. ஆனா இன்னைக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. சில நேரம் விடுதலை நமக்கு கிடைக்காதது மாதிரியே தெரியுது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கடவுள் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு விடுதலையே கிடைக்காத மாதிரி. உங்களை மாதிரிதான் பரிசுத்த வேதாமத்துல ஒரு பரிசுத்தவான் ஜெபம் பண்ணார். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா யாத்திராம புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யாத்ராம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை குயிக்க கொஞ்சம் வாசிங்க. நீங்க வாசிக்க மாட்டீங்களா? குயிக்கா. உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அந்த ஜனங்களை என்ன பண்ணுகிறான்? உபத்திரவப்படுத்துகிறான்.
நீர் உம்முடைய ஜனங்களை இன்னும் என்ன பண்ணல? யாரு ஜெபம் பண்றா? ஹலோ, மோசே ஜெபம் பண்றார். ஆனா சில நேரம் பாருங்க, நம்ம சேர்ச்சில ஒரு வாழ்க்கை வாழ்றோம், உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழ்றோம், தேவனிடத்துல ஒரு மாதிரி வாழ்றோம், வேலை ஸ்தலத்துல ஒரு மாதிரி வரோம். மோசையினுடைய வாழ்க்கை அது மாதிரிதான் ஆயிடுச்சு. கர்த்தர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருந்தவர் இந்த குறிப்பிட்ட காலத்துல முச்செடியில தரிசனமாகி மோசேயோடு பேசி, நீ எகிப்துக்கு போய் அந்த ஜனங்களை விடுதலையாக்குன்னு சொன்னார். மோசே அநேக காரியங்களை சொல்லிட்டு வர்றார். ஆண்டவரே முடியாது, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. கடைசியா கர்த்தர் மோசேயின் இடத்துல கேட்கிறாரு, உன் கையில என்ன இருக்குன்னு கேட்கிறார். இதை யாத்திராம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 4 வசனங்கள் 5 வசனங்கள் வரைக்கும் வாசிங்கன்னா, அப்ப கர்த்தர் கேட்கிறார், உன் கையில என்ன இருக்குது? ஹலோ, உங்க கையில என்ன இருக்குது? பைபிள் மாத்திரமா இருக்கு? நிறைய பேர் கையில போன் இருக்குது பாருங்க. போன்ல பைபிள் இருக்குது. ஏன்னா நாங்க வந்து அப்படியே 24 hours போன்ல தான் சார் வாழ்றோம். முதல்ல எல்லாம் நாங்க எதுல தான் தூக்கிட்டு வந்தோம்? ஹலோ, சர்ச்சுக்குன்னா பைபிளை தான் தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு போனு தான் சார். அது வெளிச்சத்தோட பாக்குறதா இருக்கு இல்லையா? நீங்க போன்ல படிங்க, தப்பு இல்ல. ஆனா சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சுக்கு வர்ற மாதிரி வாங்க. ஆமென், அமீனவே காணோம். நல்ல பைபிள் எட்டு வாங்க. கர்த்தர் நம்மளை சுமக்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, இந்த பைபிளை நான் சுமக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச காலம் வரைக்கும் இந்த பைபிள் கொஞ்சம் சுமந்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பைபிளோடயே நடக்க ஆரம்பிச்சு இப்ப இந்த பைபிள் என்னை இலங்கைக்கு சுமந்துட்டு வந்துருச்சு பாருங்க. ஆமென். இலங்கைக்கு மாத்திரம் இல்ல, எல்லா இடங்களும் இந்த பைபிள் என்ன விமானத்துல சுமந்துட்டு போகுது சார். என்னை கார்ல சுமந்துட்டு போகுது, பைக்ல சுமந்துட்டு போகுது. நான் சுமந்த பைபிள் இன்னைக்கு என்ன சுமக்குது? அதே மாதிரி உங்க கையில எது இருக்குதோ இல்லையோ, சர்ச்சுக்கு வரும்போது கட்டாயம் பைபிளோட வாங்க. எவ்வளவு கல்ச்சர் மாறினாலுமே இருக்கிற சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து கொடுக்கிற வெளிச்சத்தை கரெக்டா தான் கொடுக்குது. மாறுதா? மாறுதா? அப்புறம் நாம மாத்திரம் என்ன மாறிக்கிறது? வாயில தானே சாப்பிடுறோம், காதுல தானே கேட்கிறோம், மூக்குல தானே சுவாசிக்கிறோம், கண்ணுல தானே பாக்குறோம், காலில் தானே நடக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? எல்லாமே மாறாத போது நான் மாத்திரம் பைபிளை எடுத்துட்டு போறதுக்கு ஏன் வைக்கப்படணும்? அப்படி இருக்க கூடாது. இப்ப பைபிள் இல்லாம போன் கொண்டு வந்தவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், போன் கொண்டு வந்தீங்களா? உங்க கையில என்ன இருக்குது? போனை இங்க போடுங்க அப்படிங்கிற, போட்டுருவீங்களா? எத்தனை பேர் போனை போடுங்கன்னு நான் சொல்றேன், போடுறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. ஐயோ, இதுக்குன்னு சேர்ந்து அந்த பிரேயருக்கே நான் வந்திருக்க மாட்டேன் பாருங்க. நான் ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கிட்டு வந்தா நீ போனை புடிங்கிட்டு போறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிற மாதிரி இருக்குதுன்னு. போடு, கையில என்னப்பா இருக்குதுன்னா கோல் இருக்குனாரு. போடுனே போட்ட உடனே என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. இப்ப பாம்பா மாறினோடனே இது மோசே கையில வச்சிருந்த கோல் தான் பாம்பா மாறினோடனே ஓடுறார். ஓடும்போது கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ பயந்து ஓடுகிறதற்கு நான் உன்னை அழைக்கல, எனக்கு பயப்படுகிற பயம் என்னங்க உனக்கு கற்றுக் கொடுத்து உலகத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உன்னை அழைத்திருக்கிற. நீ அதனுடைய வாழ புடியினர். தேவனுடைய வார்த்தை சில நேரம் பாருங்க நம்மளை தேவனுக்கு பயப்படுகிற இடத்துலயும் கொண்டு போகும். இரண்டாவது, நம்மளையே தேவனை போல வாழ்வதற்கும் உலகம் நம்மளை கண்டு பயப்படுகிற ஸ்தானத்திற்கும் கொண்டு போகும் பாருங்க. ஆமே, நீங்க தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கட்டாயம் பாருங்க தேசத்துல உங்களை குறித்த ஒரு பயத்தை தேவன் ஏற்படுத்துவார். இதுக்கப்புறம் வாழை பிடிச்சதுக்கு அப்புறம் கோலா மாறிடுச்சு. மாறினாலுமே இப்ப கர்த்தருக்கு வந்து திருப்தி அடையல. இந்த அடையாளம் மந்திரவாதிகளும் செய்வாங்க. ஆமே, இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால எல்லாம் இது மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க, கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துறாங்க, நிறைய போதனைகளை செய்யறாங்க, அப்படியே மக்களை அப்படியே கவர் பண்றாங்க பாருங்க. அது எல்லாமே செய்யறாங்க. அப்ப எகிப்து தேசத்துல மந்திரவாதிய பாம்ப பண்ணுவான். இந்த அடையாளம் பத்தாதுன்ட்டு இப்ப மோசே உன் கைய காட்டுங்க, உன் கைய கொண்டு வந்து தமிழ் பைபிள்ல என்ன சொல்லிருக்குன்னா மடியில போடு அப்படின்னு இருக்கு. ஆனா ஆங்கில வேதாகமத்துல உன் மார்பில் வை, இருதயத்தில் வை அப்படிங்கிற. உன் கையை எங்க வை? ஆங்கில பைபிள் சொல்லிருக்குது உன்னுடைய இருதயத்துல வை. இந்தி பைபிள்ல அப்பனே ஹாத்தோக்கோ அப்பனே சாத்தி பர் ரக்கோகுது. இந்தியில இருதயத்துல வை அப்படிங்கிறார். இருதயத்துல வச்சு எடுத்த உடனே கை என்னவா மாறுது? நீங்க அதுல மடியில போடுங்கிறாரு, ஆனா இந்தியில இருதயத்துல வச்சு கையை எடுத்தோன்னே கை என்னவா மாறுது? நீங்க வாசிங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய 6-7 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமோ
கையை உன் மடியிலே போடு என்றார். அவர் தன் கையை தன் மடியிலே போட்டு வெளியே எடுத்து போடு. வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல் குஷ்டம் பிடித்தது. குஷ்டம் எங்க இருந்தது? ஹலோ, கையிலையா? கையில இல்ல, உறைந்த மலையை போல எங்க இருந்து குஷ்டம் வந்துச்சு? இருதயத்திலிருந்து தாங்க குஷ்டம் வந்துச்சு. இருதயம் தான் எல்லாவற்றை பார்க்கலும் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. முதல்ல உங்க இருதயமே உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாமல் இருந்ததுன்னா அப்புறம் எப்படி சார் உலகத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா மாற முடியும்? கர்த்தர் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவன் பாருங்க. ஆமென். இப்ப குஷ்டரோகம் வந்துருது, மறுபடியும் ஆண்டவர் தூக்கி வை, மறுபடியும் எடுத்த போது மறுகையை போல ஆயிட்டு. இப்ப என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, முதல் அடையாளத்துக்கு பார்வோன் கீழ்ப்படையிலேனா நீ இரண்டாவது அடையாளத்தை செய் அப்படிம்பார். இது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு அடையாளத்தையே செய்வார். என்னன்னா, நீ நைல் நதியில் இருக்கிற தண்ணீரை எடுத்து தரையில ஊத்து, அப்பொழுது ரத்தம் தண்ணீராக மாறும்னு 3 அடையாளங்களை சொல்லி எகிப்துக்கு அனுப்புவார். மோசே அதன்படியிலே போவாரு. போயிட்டு பார்வோன் இடத்துல முதல்ல இந்த கோலை போடுவார். இந்த சம்பவம் இதே யாத்ராம 7வது அதிகாரத்துல இருக்குது. கோலை போட்டோன்னே பாம்பா மாறும். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தியினால என்ன பண்ணுவாங்க? பாம்பை உருவாக்குவாங்க. இப்ப மோசே உருவாக்கின பாம்பு, மந்திரவாதிகள் உருவாக்கின பாம்பு எல்லாம் விழுங்கிருச்சு. பரிசுத்த ஸ்தலத்துல என்ன பயிற்சி கர்த்தர் கொடுத்தாரோ அதே பயிற்சியின்படி மோசே அந்த வாளை கொடுத்த உடனே அந்த பாம்பு தேவனுடைய கோலா மாறிடுச்சு. இப்ப அந்த பாம்புக்குள்ள எத்தனை பாம்பு இருக்கும்? ஹலோ, மந்திரவாதி போட்ட பாம்பெல்லாம் இது என்ன பண்ணி இருக்குது? நாங்க இதுவரைக்கும் எத்தனையோ பேயை ஓட்டிட்டு வந்திருக்கிறோம், ஒரு பேய் எங்களை ஓட்டல. ஆமென். எத்தனையோ பேரோட கட்டுகளை அவிழ்த்திருக்கிறோம், ஒண்ணுமே எங்களை கட்டல. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு அவரு சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆனா நிறைய நேரம் நானே என் மண்டையில போட்டுக்கிட்டு அதுல ஆவி இருக்குது, இதுல ஆவி இருக்குது, அதுல பேய் இருக்குது, இதுல பேய் இருக்குதுன்னா கட்டாய விடுதலை எனக்கு வருவது சாத்தியமே கிடையாது. பாருங்க, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்க மூலமா தான் அந்த வீட்டுக்கு சமாதானமே வரும்னு சொல்லி இருக்கிறார். அப்ப முதலாவது நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து வாழணும். பாருங்க, இப்ப எல்லாம் விழுங்கிருச்சு. விழுங்கினதுக்கு அப்புறம் கர்த்தர் இரண்டாவது விஷயம் என்ன அடையாளத்தை சொன்னாரு? உன் கைய காட்டு, அப்படி காட்டுனாரு. இரண்டாவது விஷயம் கைய காட்டல. நீங்க 7வது அதிகாரத்தை வாசிங்கன்னா பாம்பு கோலா மாறி இருக்கும். இதுக்கு அப்புறம் கைய காட்டாததுனால வேத சொல்லுது, கர்த்தர் அந்த இடத்திலும் உதவி செய்து இப்ப பாம்பா மாறின கோலை எடுத்து நைல் நதிய அடி அப்படின்னாரு. நைல் நதி தண்ணி ரத்தமா மாறி இருக்கும். நதியில் இருக்கிற மீன்கள்லாம் செத்து நாத்தம் பிடிக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன அடையாளம் கொடுத்தாரு? இரண்டாவது அடையாளம் என்ன கொடுத்தாரு? கைய கொடுத்தாரு. மூணாவது அடையாளம் என்ன? தண்ணி எடுத்து தரையில ஊத்து. நீ தண்ணி எடுத்து தரையில ஊத்தினா நதியில இருக்கிற மீன் எல்லாம் சாகாது. இவ இரண்டாவது அடைய கையால கொண்டு போய் அங்க காமிக்காததுனால இப்ப கோல் எடுத்து நதியில அடிச்சதுனால இப்ப நதியில இருக்கிற மீன் எல்லாம் செத்து நாறுது. பாருங்க, இன்னைக்கு சில விசுவாச குடும்பம் எல்லாம் நாத்தம் முடிச்சிருக்குது. பெத்த பிள்ளைக சரியான ஃபெல்லோஷிப் இல்ல, பையனுக்கு சரியான ஒழுக்கம் இல்ல, எப்படி எப்படியோ தாறுமாறா போயிட்டு இருக்குது. ஆனா போகிற இடம் எந்த இடம்? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரோவியே யோவேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரோவியே யோவேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. கோல் மாத்திரம் பரிசுத்தமா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, கோலை பிடிக்கிற கையும் பரிசுத்தமா இருக்கணும். நீ ஆலயத்துக்குள்ள வந்து காணிக்க போடுறதுக்கு முன்னாடி, காணிக்க போறப்போ மனசாட்சியில உன் சகோதரன் பேரில் யாதொரு குற்றம் உணர்வானா நீ காணிக்க போடாம காணிக்க வச்சுட்டு உன் சகோதரனிடத்துல போய் ஒப்புரவாயி பின்பு திரும்ப வந்து நீ என்ன பண்ணு? அடப்போ, அதெல்லாம் பாத்துக்கலாம் போ. கம்யூனியன் எடுக்கும் போது
நீ இயேசுவின் சரீரத்துல சரீரமா மாற போற. யாரை குறித்தாவது பகையாவது கசப்பாவது இருக்குமானா பகைய சிலுவையில கொன்று நீ அன்புல போய் நீ ஒப்புரவாயிட்டு வந்து திரும்ப எடுனாலும் அப்புறம் எப்படி சார் கை அற்புதங்கள் மாறும்? இதனுடைய ரிசல்ட் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பரிசுத்தத்துக்கு உங்க கைகளை முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நாளொன்று வரும். ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்தாங்க. ஒரு இரவெல்லாம் கடலுக்கு முன்னாடி கோலை பிடித்துக் கொண்டிருந்த மோசேயினுடைய கை ஒண்ணுமே ஆகல. ஆனா அமலேக்கியர் வரும்போது யோசுவாவிட்ட சொல்லி அனுப்புவாரு, நீ ரெகுதீம்ல போய் நமக்காக ஆட்களை தெரிந்து கொண்டு போய் யுத்தம் பண்ணு, நான் தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று கர்த்தர் மோசேயின் மூலமா பேசினார். அதேபடி யோசுவா யுத்தம் பண்ண போனாரு. மோசேயினுடைய கை கோலை பிடிக்க முடியாம அசைஞ்சதாமா. மோசேயினுடைய கை அசைந்த போது அங்க பாத்தீங்கன்னா அமலேக்கியர் வெற்றி பெற்றாங்க. மோசேயினுடைய கை நேரான போது வேத சொல்லுகிறது இஸ்ரவேலர் வெற்றி பெற்றாங்க. ஏன் இந்த கை அசைஞ்சது? ஹலோ, ஒரு காலத்துல முழங்கால் படிக்கிட்டு நின்னா மணிக்கணக்குல ஜெபிச்ச அம்மா இன்னைக்கு எப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்றோம்? 2 கையை உயர்த்தி ஆராதிச்சு கொண்டிருந்த இன்னைக்கு நமக்கு கை நிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆலயத்துல தேவன் பேசின வார்த்தை வேற, நான் வீட்டுல வாழுகிற வாழ்க்கை வேற. இங்க கைய மாத்திரம் தேவன் பரிசுத்தத்துக்கு நேரம் நீட்டணும், வெளியில போனா கைய காமிக்க மாட்டேன்னா நிறைய பேர் சொல்லலாம், இல்ல பிரதர் எல்லாருக்கும் இருக்கிற பலவீனம் அப்படி இருக்கத்தானே செய்யும். வேதம் சொல்லுதுங்க, உபாகமம் 33வது அதிகாரத்துல மோசே மரண காலம் வரும்போது அவன் கண் மங்கள் அடையும் இல்ல, அவன் பலன் குன்றி போகல. எத்தனை வயசுல? 120 வயசுல அவர் கண்ணாடி போடல. அப்ப 120 வயசுலயே கண்ணாடி போடாம அது வரைக்கும் பலத்துல நடத்தின தேவன் ஏசார் 81 வயசுல கை ஆட்டம் கிடக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி அந்த தேவனுக்குரிய பிள்ளையா இருக்கணுமா இருந்தா தேவன் சபையில உன்னை எப்படி அழகுபடுத்துறாரோ அப்படியே நீ போய் உலகத்திலேயே அழகா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உலகத்துக்கு ஒரு வாழ்க்கையும் சபைக்கு ஒரு வாழ்க்கையும் வாழ்றதுக்கு இயேசு இந்த பாம்புக்கு தான் 2 நாக்கு இருக்கும் பாருங்க. மற்ற எல்லா மிருகங்களுக்கும் ஒரே நாக்கு தான், பாம்புக்கு என்ன நாக்கு? 2 நாக்கு. ஒரு நாக்குல இரையை கவும், ஒரு நாக்குல விஷத்தை கக்கும். அந்த பாம்பைத்தான் பிசாசு பயன்படுத்தினான், வேற எதையும் பயன்படுத்தல. அப்ப இன்றைக்கு உங்கள் குடும்பத்துல தேவையில்லாத இருளின் ஆதிக்கம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவுக்கான வாழ்க்கை. நான் சபையிலேயே அப்படித்தான் வாழுவேன், உலகத்திலே அப்படித்தான் வாழுவேன்னு நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா வேதம் சொல்லுதுங்க, இந்த பரபாஸ் எனப்பட்ட ஒரு மனிதனையும் 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் இயேசு இன்னார் என்றே தெரியாது. அவன் ஒரு மார்க்கத்தை தழுவிட்டு ஒரு மதத்தை தழுவி கொண்டு கொலைக கலவரங்க திருடி பலவிதமான தீமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய அன்பின் ராஜ்யம் வெளிப்பட்டது பாருங்க. இயேசு சிலுவையில் அறையப்படுகிற அன்றைக்கு பரபாசு தான் சிலுவையில் அறையப்பட வேண்டியது வந்தது. ஆனா அன்றைக்கு பிலாத்துவனுடைய பிறந்த நாள் வந்தோடனே பிலாத்து இயேசு மேல இறக்கப்பட்டு தான் எனக்கு பிறந்த நாள் வந்துருச்சு, ஏன் பிறந்த நாள்ல யாராவது ஒரு கைதியை விடுதலை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீங்க வெறுக்கிற பரபாசு ஒரு பக்கம் நிக்கிறான், அடுத்து இங்க அற்புதம் பண்ணாரு அப்படின்னு யூத முறைமையின்படி சில சட்டத்திட்டத்துல குற்றச்சாட்டப்பட்ட இயேசு நிக்கிறாரு, இவங்க 2 பேர்ல யாரையாவது விடுதலை ஆக்கலான்னு இவரு நினைச்சது என்னன்னா பரபாச சிலுவையாரை சொல்லி இயேசுவை விடுதலை ஆக்கிடுவாங்கன்னு பிலாத்து நினைச்சாரு. ஆனா அங்க சூழ்நிலை தலைகளை தான் மாறிடுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பரபாசை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டாங்க, இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பரபாசுக்கே தெரியாது எனக்கு இப்படி ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா அவனை வெயில் எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது, அவனுக்காக வக்காலத்து வாங்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, வக்கீலே கிடையாது. ஏன்னா அவ்வளவு குற்றங்கள் செஞ்சிருக்கிறான், மரண தண்டனை கைதி, அவன் கலகங்களையும் கலவரங்களையும் உண்டாக்குனவன். அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. விடுதலை அவன் போய் அவங்க சகோதரர்களை எல்லாம் நண்பர்களை எல்லாம் போய் பார்த்தானாமா, பரவாயில்ல நீங்க எனக்காக வாதாடி என்னை எப்படியாவது இந்த ரோமர்களிடத்திலிருந்து யூதர்களிடத்து விடுதலை ஆக்கின நண்பர் சொன்னாங்க, உன் பேரை சொன்னாலே அடுத்து என்னையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க, நான்லாம் உனக்காக விடுதலைக்கு பிரயாசப்படலன்ட்டாங்க. அடுத்து அவங்க பெற்றோர் இடத்துல போனா எந்த மதத்துல இணைந்திருந்தானோ எந்த இனத்துல கலவரம் பண்ணிட்டு அவங்க இடத்துல போனா அவங்களும் சொல்றாங்க உன்னை விடுதலை ஆக்கலன்னு. கடைசியா அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, எப்பா உன்னுடைய தண்டனைய அங்க இயேசுன்னு ஒருத்தர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமா தான் உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது அப்படின்னாங்களாமா.
யார் அந்த இயேசு? இதுவரைக்கும் அந்த இயேசுவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே, அந்த இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு வந்த போது இவன் வாங்க வேண்டிய அடிக்கு பக்கத்துலதான் இயேசு 40 அடிக்கு ஒரு அடி குறைவாக முதுகுல சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டு அந்த மரத்துக்கு கீழே முழுவதும் ரத்த சிந்தப்பட்டு கிடந்ததாமா. அது மாத்திரமல்ல, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா மலைக்கு போன அந்த ரத்தத்தை பார்த்த போது பரபாசனுடைய உள்ளம் உதறி கதறி அழுதானாமா. ஐயோ, இது நான் சிந்த வேண்டிய ரத்தம் ஆச்சே, எனக்கே தெரியாம யாரோ ஒருவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரே என்று அந்த ரத்தத்தையே பிடிச்சு கொண்டு வந்த போது கொல்கொதா மலையில கல்வாரி சிலுவையில இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு தலை சாய்த்தாராமா. அன்னைக்கு அவன் வாழ்க்கையில உணர்ந்தான், எனக்கே தெரியாம என் மேல இவ்வளவு அன்பு கூர்ந்த இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்காக வாழணும்னு தன்னையே ஒப்பு கொடுத்து, வேத சொல்லுதுங்க, ஒரு மிகப்பெரிய பகிரங்கமான சீசனாய் பரபாஸ் மாறினான். நம்ம அதே அன்பு தாங்க இன்றைக்கு உங்க மேல என் மேல இயேசு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த அன்பின் ராஜ்யத்தை குறித்து நான் தெரியாம இருந்திருப்பேனா, எனக்கு ஒரு அழைப்பு கிடைச்சிருக்கு. இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் எனப்பட்டது ஒரு ராஜாவினுடைய குமாரனுக்கு கல்யாணம் வைப்பதற்கு ஒப்பா இருக்குதுங்கிறார். இதை நீங்க மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல பார்க்கலாம். அந்த குமாரனுடைய கல்யாணத்திற்கு உறவினர்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தாங்களாமா. ஆனா உறவினர்கள் யாருமே வரல. நண்பர்களுக்கு கொடுத்தாங்க, பழகினவங்களுக்கு கொடுத்தாங்க, யாருமே வரல. கடைசியா நல்லோர் புல்லோர் எல்லோருக்கும் அழைப்பு வந்ததாமா. அது எப்பேற்பட்ட அழைப்புனா, அந்த கல்யாண மாப்பிள்ளை என்ன வஸ்திரம் உடுத்துவாரோ கல்யாணத்துக்கு வருகிறவங்களுக்கும் அதே வஸ்திரம். ஆமென். பாருங்க எப்பேற்பட்ட கல்யாண வீடு பாருங்க. நம்ம நீங்க அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்களா? கல்யாணமே நடக்கலையா? ஹலோ, கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா? கல்யாண வீட்டுல யார் நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பா? மாப்பிள்ளை பொண்ணு. இன்னும் ரொம்ப லக்ஸரியான குடும்பமா இருந்தா மாப்பிள்ளையோட அப்பா, மாப்பிள்ளையோட அம்மா, மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி, பொண்ணோட மாப்பிள்ளை அவங்க. ஆனா இந்த கல்யாண வீட்டுல வந்திருக்கிற எல்லோருக்கும் ஒரே ட்ரெஸ். மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரோ அதே ட்ரெஸ் கொடுத்து அவங்களை இன்விடேஷன் உள்ள வந்து பார்த்தா ஒருத்தருமே விஐபி கிடையாது, எல்லாருமே விஐபி. ஆமென். இங்க சபையில யாரு விஐபி? ஹலோ, நீங்க சபையில இருக்கிறீங்களா? இந்த சர்ச்சில் யாருங்க பெரிய ஆளு? எல்லாருமே பெரிய ஆளு. சரி, உங்கள்ட்ட இதவே கேட்கிறேன், இந்த சபையில எது அழகா இருக்கு? எல்லாம் இருக்கிறீங்களா? ரொம்ப மயான அமைதியா இருக்குது சார். இந்த சபையில எது அழகா இருக்குன்னு கேக்குறேன். கண்ணு தெரியலையா? இல்ல காதுதான் கேட்கலையா? நான் கேட்கறது புரியுதா? சொல்லுங்க. முக்காடு போட்டிருக்காக்கா, கருப்பு முக்காடு போட்டிருக்காக்கா, நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க நீங்க. சரி, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறக்கா எது அழகா இருக்கு? சரி, நீங்க தான் இப்படி, நான் அழகாத்தான் இல்ல, நீங்க இப்படி திரும்பி என்ன பாக்காடி செவுத்த பார்த்து உட்கார்ந்து இருக்கிறது புரியுது. பரவாயில்ல, தப்பு இல்ல, கொஞ்ச நேரம் சகிச்சு என்ன பாருங்க, சரியா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சரி இந்த லைன்ல ஏதாவது சொல்லுங்க. சரி, நம்ம தான் அழக ரசிக்கிற ஒரு கூட்டமாச்சு சகோதரர்களே, எது அழகா இருக்கு சொல்லுங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்கன்னா சொல்லுங்க, எது அழகா இருக்கு? பிள்ளைங்க, வருங்கால தலைவிகளே, தலைவர்களே சொல்லுங்க. எங்க இந்த சர்ச்சில் எதுங்க அழகா இருக்கு? எல்லாமே அழகா இருக்கு. குத்தாம்பதுல அடிச்சு விட்டுற வேண்டியது பாருங்க. எதுக்கு வம்பு? உண்மையை சொல்லுங்க, எது அழகா இருக்கு? நல்லா பாருங்க. தேவனுடைய வார்த்தை அழகா இருக்குது. அப்புறம் வேற என்ன அழகா இருக்கு? பின்னாடி லைட். அடி பாவிகளா, ஒருத்தர் இந்தியால இருந்து வந்திருக்கிறாரு, வெள்ளையும் போட்டுக்கிட்டு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் கதற கதற பேசிட்டு இருக்கிறாரு. இவரு அழகா இல்ல. இவரை கூட்டிட்டு வந்த பாஸ்டர் அவரு அழகா இல்ல. அவருக்கு எனக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு பாஸ்டர் பேசினாரு, அவரெல்லாம் அழகா இல்ல. கடவுளுடைய வார்த்தை அழகா இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அக்கா தான் குத்தாமது எல்லாமே அழகா இருக்குதுன்றாங்க. சார், நம்மளுடைய கண்ணு பாருங்க சில விஷயத்தை ஃபில்டர் பண்ணி பாக்குது. ஆனா கர்த்தர் படைத்த எல்லாமே கர்த்தரை போல அழகா இருக்கு பாருங்க. ஒருவேளை நீங்க கருப்பா இருக்கிறீங்களா? கர்த்தரால படைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய பார்வையில நீங்க அழகானவங்க. ஆமென். நீங்க மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு நான் அப்படி இல்லை இப்படி நல்லா நினைக்காதீங்க. உங்களை அவர் படைச்சிருக்கிறாரு. அவர் அழகா உங்களை படைச்சிருக்கிறார்.
ஆமென். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்டாக்குனவரை நிந்திக்கிறதுனால என்ன ஆகும்னா ஸ்டோனே வந்துருமாமா, கற்களினால அடிக்கப்படணும் இருக்கிறார். என்ன அப்படின்னா தேவாலயத்துக்குள்ள உள்ள வந்துட்டா எல்லாருமே தேவனால அழகா பார்க்கப்படுகிறவங்க. அதுல ஒரே ஒருத்தன் மாத்திரம்தான் விவிஐபியா இருந்தானாமா. அவன் எல்லாரும் உடுத்துற வஸ்திரத்தை உடுத்தல, அவன் ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இருந்தான். அந்த ராஜா போய் கேட்டாரு, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா எப்படி நீங்க வந்த? கேட்ட கேள்விக்கு பதில் வரணுமா வரக்கூடாதா? கேட்டா பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஆமா. சர்ச்சுக்கு வந்தா எல்லா பிள்ளைகளும் பேசணும். ஆமேன், ஆமேனே காணாமே, எல்லாம் பேசணும், நல்லா பேசணும். அப்பனா தான் வெளியில போய் இயேசுவை பத்தி பேச முடியும். ஆமேன். இப்ப நான் இந்தியால இருந்து வந்து என் கூட நீங்க பேச மாட்டீங்க, அதனால பேச வைக்காம நான் விட போறது இல்லை. அல்லேலூயா. சில பேர் பேசலன்னா விடிய விடிய பிரசங்கம் பண்ணி பேச வச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்புற மாதிரி ஒரு பிரியத்தோட இருக்கிறேன். அல்லேலூயா. அத பேசாதவன், கல்யாண வஸ்திரம் உடுத்தாதவன், அவனை பார்த்து அவர் என்ன கேட்டாரு தெரியுங்களா? சிநேகிதனே, நீ ஏப்பா கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா வந்த? அவனோ பேசாம அமைதியா இருந்தானாமா. அப்ப தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு அவனை கையும் காலும் கட்டி இவனை இருளும் பட்கடிப்பும் உள்ள இடத்துல முடை போடுங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, விருந்து வீட்டுல பிரியாணி சாப்பிட வேண்டிய ஆளு ஐசியூ வார்டுல ட்ரிப் ஏத்திட்டு இருக்கிறார். ஐசியூ வார்டுனா என்னங்க? தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு, நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க மகளிர்களே. ஐசியூ வார்டுனா என்ன? எமர்ஜென்சி கேர் அப்புறம் டிபார்ட்மெண்ட்னு வச்சுங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா ஐசியூ வார்டுனா ஐ நானு, சி யூ, கதற கதற படுத்திருக்கிற ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே. அழகா சர்ச்சில் வந்து கைதட்டி பாட வேண்டிய ஆளு ஐசியூ வார்டுல எப்படி இருக்கிறாரு? யாரும் கூட வர முடியாது, அட்டெண்டர் இல்லாம படுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆமேன். இருளின் ஆதிக்கத்துல இருந்து விடுதலை ஆயிருக்கிறோமா? அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்குள்ள முதல்ல ஏசு இல்லாம இருந்தேன், இருள் இருக்கும் போது எல்லாமே இருளாவே இருந்தது. நான் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் அன்புள்ளவனா மாறிட்டேன், இரக்கம் உள்ளவங்களா மாறிட்டேன், மற்றவங்களுக்கு கொடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கை வாழணும், அதற்காக கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆமேன். எந்த ஆசீர்வாதம்? கீழே குமிஞ்சா சாப்பாடு, ரெட் கம்பளை விரிச்சு வரவேற்பு, முன்னடப்பாரு பின்னடப்பாரு, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர். இந்தியாவுக்கு போனீங்கன்னா கழுத படத்தை மாட்டி வச்சிருக்கிறாங்க. சில ஹோட்டல்கள் எல்லாம் மாட்டி வச்சு என்ன போடு போட்டிருக்காங்க தெரியுமா? என்ன எழுதிருக்கு தெரியுங்களா? என்னை பார் யோகம் வரும்னு போட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்குது நிறைய இடங்கள்ல. கழுதைய பார்த்தா என்ன கிடைச்சிருமாமா? நான் யோசிச்சேன், இயேசுவை சுமந்ததுனால ஒரு சந்ததிக்கே ஒரு ஆசீர்வாதம். ஆமேன். அது மாதிரி நீங்க இயேசுவுக்காக வாழ்ந்தீங்கன்னா சந்ததியாகவே கர்த்தர் ஆசீர்வாதமா வாழ வைப்பார், பிள்ளைகளை ஆசீர்வாதமா வாழ வைப்பார். இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். இருளின் ஆதிக்கத்துலதான் பாருங்க ஆசீர்வாதம் இருக்காது, ஒழுங்கு இருக்காது, வெறுமை இருக்கும். ஆனா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், விருந்து இருக்கும், ஒரு மேலதாள சத்தம் இருக்கும். மணவாளனுடைய சந்தோஷத்தில் மணவாளனோடு கூட சந்தோஷப்படக்கூடிய ஒரு அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் பிரதர், நான் இதை இழந்து போக விரும்பல, எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரணும். ஒருவேளை எனக்குள்ள யாரை குறித்தாவது எதை குறித்தாவது கசப்பு வேற்றுமை இருக்குமானா அது ஒரு இருள். தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் நடக்கிறான், தன்னைத்தானே வஞ்சிக்கிறான்னு சொல்லியிருக்கு. நீ காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறலைன்னா காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அதனால ஆண்டவரே, எனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய, என்னை பகைத்தவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரோன்னு கேளுங்க. கர்த்தர் அப்படியே தருவார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ண. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரிடத்துல எவ்வளவேனும் இருளே இல்லை. கொஞ்சம் கூட அவர்கிட்ட இருளை பார்க்கவே முடியாது.
இருளையே பார்க்காத, இருளையே வைக்காத ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான தேவனுக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற எல்லா இருளும் இந்த வேலையில விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உன்னை நடத்த போகிறபடினால ஆவியானவரே சோதரிக்கிறோம்.